அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது டாக்டர் செல்வராணி அவர்கள் முதியவர்களுக்கு தேவைப்படும் உடல் நலம் மற்றும் மன உணர்வுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு பற்றி நம்மிடையே பகிர்கிறார். வாங்க கேட்கலாம். இந்த பகுதியில் நாம் உடல் நலம் மற்றும் மன உணர்வுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு குறித்த விளக்கம் தான் பார்க்க போறோம். இப்போ வளர்சிதை மாற்றம் என்று சென்ற பகுதியில் பார்த்த வாழ்வின் முக்கியமான பகுதி. நாம் உயிர் வாழ்கிறோம் என்றால் வாழ்க்கை என்பது லைஃப் ப்ராசஸ். இப்போ வாழ்க்கை நடத்துதல் என்பது நாம் வெளிப்புற உலகத்தில் படித்தல், வேலை பார்த்தல், சம்பாதித்தல், இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையிலே வாழ்தல் அப்படிங்கிறது சுவாசித்தல் மற்றும் வளர்சிதை மாற்றம் நிகழ்தல். ஒரு உடலில் எவ்வளவு காலம் சுவாசித்தலும் வளர்சிதை மாற்றமும் தொடர்ந்து இடைவிடாது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த நாள் வரையிலும் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதாக நாம் கூற முடியும். அந்த உயிர் முடியும் பொழுது அல்லது இறப்பு நிகழும் பொழுது இந்த உயிர் மூச்சு சுவாசித்தலும் அடுத்தது வளர்சிதை மாற்றமும் முழுமையாக நின்று போகும். அப்போ ஒரு சிறு கரு உருவாகி ஒரு செல்லிலிருந்து வளர்ந்து வாழ்க்கை முடியும் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த உடலில் இந்த இரண்டு நிகழ்வுகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு. நம்மை பொறுத்தவரை பெரும்பாலும் சிந்தனைகள், நாம் யோசிக்கிற விஷயங்கள், வாழ்க்கையில் எவையெல்லாம் முக்கியம் என்று கருதுகிறோமோ அவை நோக்கிய பயணம், படிப்பு, வேலை, குடும்பம், குடும்பத்தின் முன்னேற்றம், பொருளாதார மேம்பாடு, இது குறித்து மிகப்பெரிய சிந்தனையும் சமூகத்தில் வைத்திருக்கின்ற கடவுள் நம்பிக்கையோ மத நம்பிக்கையோ மற்ற விஷயங்கள் எதெல்லாம் நம் சமூகத்தில் நம்மை மேன்மையானவராக காட்டும் என்ற ஒரு புரிதல், இது குறித்த சிந்தனைகளோட வாழ்வதையே நம் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். ஆனால் அடிப்படையில் உயிர் வாழ்தலும் நலமுடன் இருத்தலும் இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு உடல் நடக்கின்ற உயிர் வேதி செயல்பாடு மற்றும் சுவாசித்தல், இந்த முக்கியமான செயல்பாடுதான் உடல் நலம் அல்லது வாழ்க்கை முறை என்பதில் அடங்கும். ஆனா நம் சிந்தனைகள், வாழ்க்கை குறித்த நம் சிந்தனைகள், வெளிப்புறமாக நாம் சிந்திக்கும் பெரும்பான்மையான எண்ணங்கள், அதனால் உண்டாகின்ற மன அழுத்தமே இந்த உடல் நல சீர்கேட்டுக்கு மிக பெரும்பான்மையான காரணமாக இருக்கிறது என்பதை சென்ற பகுதியில் பார்த்தோம். அதன்படியாக ஒரு விலங்கு, ஏதாவது ஒரு மாடு, நாய், இது போன்ற விலங்குகளை நாம் எடுத்துக்கொண்டால் அவைகளுக்கு பெரும்பாலும் சமூகம் குறித்த, வாழ்க்கை குறித்த கருத்துக்கள் இருப்பதில்லை. அதை நோக்கிய மன அழுத்தங்கள் ஏதும் கிடையாது. அவை அடிப்படையில் உணவு தேடுதல், அடுத்ததாக இனப்பெருக்கம் செய்தல், இந்த இரண்டு நிலைகளில் மட்டுமே அவற்றினுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு சிந்தனை, சமூகத்தில் தன்னுடைய தகுதியை மேம்படுத்துதல், வாழ்க்கைக்காக போராடுதல் என்ற ஒரு சிந்தனை சார்ந்த அப்ப மூளை செயல்பாடு மிகப்பெரிய அளவில் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய உடல் நலத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்வது, இதுவே அடிப்படையான காரணம். அப்ப மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய வித்தியாசமாக நம் சிந்தனையை பார்க்கும்பொழுது, அதே ஒரு சிந்தனை என்ற ஒரு பகுதியால் மட்டுமே, மூளையின் சிந்திக்கின்ற தன்மையால் மட்டுமே நாம் உடல்நல சீர்கேட்டையும் சரி மனநல சீர்கேட்டையும் பெறுகிறோம் என்பதுதான் மிக பெரும்பான்மையான உண்மை.
ஒரு இப்போ மனநல சீர்கேடு என்று பார்த்தோம் எனில், இப்ப மற்ற மிருகங்களுக்கு இது போன்ற மனநல குறை வர முடியும். அவைகளுக்கு மூளையில் அடிபட்டாலோ அல்லது இன்ஃபெக்ஷன்னு சொல்லுற நோய் தொற்று போன்ற ஒரு நிலை ஏற்பட்டாலோ மிருகங்களுக்கு கூட மனநல சீர்கேடு போன்ற ஒரு தன்மை நிகழ முடியும். அது மிகவும் அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆம், ஆனால் மனிதர்களுக்கு இது போன்ற நேரடியாக மூளையில் ஒரு ஒரு விபத்து மூலமாகவோ இல்ல சிறு வயதில் நடந்த சின்ன ஒரு அடி கூட அவங்களுக்கு வயதான பிறகு இன்ஃபெக்ஷன் ஆக முடியும். அது போன்ற ஒரு தன்மையிலேயோ சின்ன தொந்தரவுகள் முதல் பெரிய தொந்தரவு வரை மூளையில் இல்ல நரம்பு சார்ந்த ஒரு சூழல் ஏற்பட முடியும். அந்த அதாவது நரம்பு மண்டலம் என்று சொல்கின்ற ஒரு பகுதியில் நிகழ முடியும். ஆனால் பெரும்பாலும் மனநலம் என்பது அல்லது நியூராலஜிக்கல் டிசார்டர் நரம்பு சார்ந்த நோய் என்பது மிக பெரும்பாலும் உடல் நலம், உடலின் செயல்பாடு, பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, உடல் உழைப்பு, உடல் அசைவு இவற்றினாலோ அல்லது எண்ணங்கள், உணர்வுகள் இவற்றினாலோ மட்டுமே நிகழ்கிறது. ஆகவே மனநலனை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு மனநலனுக்கும் உடலுக்கும் இருக்கின்ற தொடர்பு, அதுக்கு சைக்கோசோமேட்டிக் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மன எண்ணங்கள், உணர்வுகள் இவற்றினுடைய வெளிப்பாட்டால் உடல் நலத்தின் இந்த வளர்சிதை மாற்றம் மற்றும் சுவாசித்தல் இந்த இரண்டிலும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, அதனால் ஒவ்வொரு செல்லிலும் என்ன மாற்றம் நிகழும் அல்லது ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒவ்வொரு மண்டலங்களிலும். ஒரு உறுப்பு என்றால் இதயம் என்பது ஒரு உறுப்பு. ஆனால் நாம் இரத்த ஓட்ட மண்டலம் என்று முழுமையாக அந்த உறுப்பை நாம் குறிப்பிட முடியும். அது போலவே நுரையீரல் என்பது ஒரு உறுப்பு. நம் சுவாச மண்டலம் என்ற ஒரு மண்டலம், நிறைய உறுப்புகள் அதோடு தொடர்புடையது. முழுமையாக சுவாசித்தல் நிகழ்வதற்கு நிறைய உறுப்புகள் சேர்ந்து அது மண்டலம். இது ஒவ்வொன்றிலும் சீர்கேட்டை எவ்வாறு நம் எண்ணங்கள் உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டால் அப்ப நம் எண்ணங்களை எவ்வாறு எப்பொழுதுமே நேர்மறையாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு புரிந்துவிடும். ஆனால் இது பெரும்பாலும் நாம் இள வயதில் இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அது நவீன மருத்துவம் சரி, மரபு மருத்துவர்களும் இது குறித்த பெரிய விழிப்புணர்வை மக்களுக்கு உண்டாக்குவதில்லை. அதற்கு பதிலாக சிகிச்சை அளிப்பது என்ற ஒரு நிலையிலேயே அவர்கள் தொடர்ந்து செயல்படுவதனால் இது குறித்த புரிதல்கள் நமக்கு வராமல் போய்விடுகிறது. அதனால் ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்தில் மிகப்பெரிய நெருக்கடிகளுடன் உடல் மற்றும் மன நெருக்கடிகளுடன் வாழ்கின்ற ஒரு சூழல் எழுகிறது. இந்த அடிப்படை புரிதலை உண்டாக்குவதே இந்த பகுதியின் மிக முக்கியமான நோக்கம். நம் உடல் வளர்சிதை மாற்றத்தில் மிக முக்கியமான பங்களிப்பது நாளமில்லா சுரப்பி மண்டலம் என்று குறிப்பிடப்படும் எண்டோகிரைன் சிஸ்டம். இந்த ஹார்மோன்களையும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று குறிப்பிடப்படும் வேதிப்பொருளையும் உருவாக்குகின்ற இந்த உடலின் இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம், இதுதான் நம்ம உடல் நலத்தை, உடலின் செயல்பாட்டை அனைத்தையும் சீராக்குவது, ஒழுங்குபடுத்துவது, கட்டுப்படுத்துவது இவை அனைத்தையும் செய்கிறது. இதற்கான தலைமை பகுதி அப்படிங்கிறது தான் இந்த அமிக்டலாக்கு பக்கத்துல இருக்க பிட்யூட்ரி மற்றும் பீனியல் ஹைப்போதலாமஸ் என்ற சுரப்பிகள். இப்ப இந்த சுரப்பிகளுக்கும் நம் மன உணர்வுகளுக்கும் நேரடியான செய்தி பரிமாற்றம் நிகழ்வதனால் உடலில் எல்லா மாற்றம் நிகழும். எடுத்துக்காட்டாக நாம் இப்போ நமக்கு நல்லா பசிக்குது. இப்போ உடல் செயல்பாடுன்னு சொன்னதுல நம்ம பசி உணர்வு இல்ல இப்போ நம்ம சுவாசித்தல், கழிவு நீக்கம் செய்தல், சிறுநீர் வெளியேற்றம், மலம் வெளியேற்றம் இது போன்ற எல்லா செயல்பாடுகளும் இதை தாண்டி உள்ளுக்குள்ள நடக்கிற நான் சொன்னேன் ஒரு செல்லும் தனக்கு தேவையான பொருள்களை எடுத்து இன்னும் செல்களாக வளர்ச்சி பெறுதல், ரத்தம் உணவுப் பொருளில் இருந்து சத்துக்களை உறிஞ்சுதல், நம் வாயில் உமிழ்நீர் சுரத்தல், கண்ணீர் சுரத்தல், ஒரு தூசி பட்டுச்சுன்னா நமக்கு கண்ணீர் சுரக்குது. இது போல ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உடல்ல நடக்கிற அத்தனை ஒரே ஒரு செயல்பாடு விடாமல் அத்தனையுமே இந்த ஹார்மோன்கள் மற்றும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இது ஒரு குழந்தை பிறப்பு, பிரெக்னன்சி அப்போ அவங்களுக்கு இப்போ மாதவிடாய், ஆண்களுக்கான இனப்பெருக்க உறுப்புகளின் செயல்பாடு, அப்புறம் பாத்தீங்கன்னா கருவுறுதல், குழந்தை வளருதல், குழந்தை அந்த பிறப்பு, குழந்தை பிறப்பு, அதன் பிறகு அந்த பால் சுரப்பு, குழந்தைக்கான லாக்டேஷன் சொல்றோம் இல்லையா, இது போன்ற எல்லா செயல்பாடுகளுக்குமே அடிப்படையானது ஒவ்வொரு ஹார்மோன் இருக்கு. நம்ம ரொம்ப அதிகமா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா
நம்மளே நிறைய படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ரொம்ப ஆழமான பகுதிகள். ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும், உடல்ல நடக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும், நம்ம எச்சில் சுரக்கிறதுல இருந்து நம்ம கண்ணுல கண்ணீர் சுரக்கிறதுல இருந்து அத்தனைக்கும் ஒரு ஒரு ஹார்மோன் செயல்பாடு காரணமா இருக்கும். இதை விட இன்னும் ஆழமா நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு கால்சியம் குறைஞ்சிருச்சு, இல்ல மெக்னீசியம் குறைஞ்சிருச்சு, பொட்டாசியம் கம்மியா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப மினரல் டெஃபிஷியன்சி. அப்போ ஒவ்வொரு தனிமம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை நம்ம வந்து அடிப்படையில நிறைய இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கோம். உணவுப் பொருள்களை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்பு சத்து. அது தாண்டி நமக்கு ரொம்ப அதிகமா அதுல அடுத்ததா ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியா இருக்கிறது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதெல்லாம் மிக சிறிய அளவுல தேவைப்படுற, உடலுக்கு தேவைப்படுற வேதிப்பொருட்கள். இது எல்லாமே நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, சுவாசம் மூலமாக, நமக்கு பருகின்ற நீர், உண்ணுகின்ற உணவு, இதன் மூலமாகவே கிடைக்குது. இந்த தன்மை, இதோட ஒவ்வொரு தேவையும், ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு மினரல் சொல்றேன். இப்ப செலினியம்னு இருக்கு, அப்ப குரோமியம்னு இருக்கு. இது எல்லாமே நம்ம உடம்புல ரொம்ப சிறிய அளவுல தேவை. இது ஒவ்வொன்னுத்தோட மெட்டபாலிசம் கூட இந்த ஹார்மோன்களால மட்டுமே நடக்கும். இப்ப நம்மளுடைய எலும்பு தேய்மானம் நடக்கலாம், இல்ல எலும்பு வளர்ச்சி இருக்கலாம். ஒரு குழந்தை எலும்பு வளர்ச்சி இருக்கும், வயதானப்புறம் நமக்கு எலும்பு தேய்மானம் நடக்குது. எலும்போட அடர்த்தி குறைவு, டென்சிட்டி, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது போன்ற தன்மை கூட இந்த போல எல்லா செயல்பாடுகளுமே இந்த நாளமில்லா சுரப்பிகளால் உருவாக்கப்படுகின்ற இந்த ஹார்மோன்களாலும் நியூரோ டிரான்ஸ்மிட்டராலையும் தான் நடக்கும். அப்போ அடிப்படையில நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை செயல்பாடும், இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா கூட, ஆன்ஜைனா வருது, இப்போ அந்த போல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கிரியேட் பண்றது கூட, அது போல தன்மைகளை உருவாக்குவது கூட இந்த ஹார்மோன்களால தான். அப்போ ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஹார்மோன் தான் அடிப்படையான காரணமா இருக்கும் பொழுது, நம்ம இந்த நாளமில்லா சுரப்பிகளும் அது உருவாகிற, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்மோன் அப்படின்னா ரொம்ப அதிகமா பெரும்பாலும் பரவலாக மனிதர்களால் அறியப்படுவது வந்து இந்த இன்சுலின், அப்புறம் தைராய்டு. அதை தாண்டி ஹார்மோன்னா இந்த ஆண் பெண்களுக்கான அந்த பாலினத்துக்கான ஒரு ஹார்மோன். இது மட்டும்தான் நமக்கு பெரும்பாலும் தெரியும். இதை தாண்டி நம்ம தூங்கி எழுந்துக்கிறது, ஸ்லீப் வேக் சைக்கிள்னு சொல்லுவோம். அதுல இருந்து தொடங்கி தூக்கம் வரல அப்படின்னா ஒரு ஹார்மோன் இல்லைன்னு அர்த்தம், ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நெஞ்சு படபடப்பு இருக்கு, ஒரு மூச்சு திணறல் இருக்கு, இது எல்லாத்துக்கும் கூட அடிப்படையானது ஒரு ஹார்மோன் தான். அப்ப இத தொடர்ச்சியா நம்ம வந்து டென்ஷனான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், ஒரு பதட்டமான ஒரு மனநிலையில இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஹார்மோன் அதிகமாகி அந்த சில பேருக்கு என்னன்னா இதயம் வந்து படபடான்னு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வயதான பேருக்குதான். அது பார்த்தா பால்பிட்டேஷன்ஸ்னு பேரு. அப்ப இது போல ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள்ல இருந்து அது தொடர்ந்து இருந்துச்சுன்னா இதயத்துல பெரிய பாதிப்புகள் உண்டாக முடியும். அதுல இருந்து நம்ம நிறைய குறிப்பிடுகின்ற நுரையீரல் சார்ந்த நோய்கள், இதயம் சார்ந்த நோய், கல்லீரல், அப்புறம் கணையம், அப்புறம் இது போல மண்ணீரல், சிறுநீரகம், இனப்பெருக்க உறுப்புகள், இது போல இரத்த நாளத்தில் நடக்கின்ற இந்த இரத்த அடைப்பு, குழாய் அடைப்பு, இது போல ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம்ல, பக்கவாதம், பெராலிசிஸ், இது போல எல்லா நோய்களுக்குமே அடிப்படையான காரணம் வந்து இந்த வளர்சிதை மாற்றத்துல நடக்கிற மாற்றம் தான். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ் அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ